எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து 1/2 கிலோ மட்டனை வச்சு 350 கிராம் பாஸ்மதி அரிசி வச்சு பிரியாணி செய்கிறது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து 1/2 கிலோ கறி எடுத்து கழுவிட்டு அதை 3 லிட்டர் குக்கரில் போட்டுட்டு 1 ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க. 2 மிளகா வத்தல் போட்டுட்டு 200 கிராம் வந்து தண்ணி எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் கேஸ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஃப்ளேம் சிம்மில் வச்சு 20 நிமிஷம் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒரு வடிகட்டுறதுல வந்து எடுத்து வச்சு அந்த நல்லா ஆறுனதுக்கப்புறம் அந்த குக்கர் ஆறுனதுக்கப்புறம் அதை எடுத்து அந்த தண்ணியோடு அந்த கறியோடு அதில் போட்டுட்டு தண்ணியை தனியாக எடுத்து பத்திரமா வச்சுட்டு கறியும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் வந்து 400 கிராம் எடுத்துக்கோங்க. அதுக்கு தக்காளி வந்து 141 கிராம் எடுத்துக்கோங்க. பாஸ்மதி அரிசி வந்து 305 கிராம் எடுத்துக்கோங்க. மெஷரிங் கப்பில் வந்து 1.5 கப் எடுத்துக்கோங்க. 3 லிட்டர் குக்கர் எடுத்துகிட்டு அதில் வந்து எண்ணெய் வந்து 4 கரண்டி குழிக்கரண்டி வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு சாப்பரில் வந்து இந்த 400 கிராம் வெங்காயத்தை போட்டு சாப்பரில் சாப் பண்ணி போட்டுக்கோங்க. நல்லா கண்ணாடி பாதம் வந்ததுக்கப்புறம் தக்காளி வந்து 141 கிராம் ஒரே ஒரு தக்காளி பெரிய தக்காளி அதை வெட்டி மிக்சியில் போட்டு அரைச்சி அதில் போட்டு விட்டுட்டு ரெண்டையும் வந்து நல்லா கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் நல்லா மீடியத்தில் வச்சு நல்லா கிளறி எடுத்துருங்க. அதுக்கப்புறம் மசாலா வந்து அரைக்க வேண்டிய மசாலா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தாங்க. அதில் வந்து எல்லாத்தையும் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு 50 கிராம் வந்து தயிர் எடுத்து அதை வந்து ஊற்றி மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதான் வந்து பதம். இந்த பதம் வந்ததுக்கப்புறம் வந்து அந்த அரைச்சி வச்ச மசாலாவை எடுத்து அதில் போட்டுட்டு நல்லா வதக்குன்னு வதக்கிட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் வந்து சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து நல்லா எண்ணெயெல்லாம் தெளிஞ்சதுக்கப்புறம் அந்த 1/2 கிலோ கறி எடுத்து அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் மெஷரிங் ஸ்பூனில் வந்து 3 ஸ்பூன் வந்து உப்பு எடுத்து போட்டுக்கோங்க. வந்து டேபிள் சால்ட்டு வந்து எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தண்ணி வந்து எந்த கறியும் அந்த உப்பு எல்லாம் கலந்துட்டு அரிசி வந்து பாஸ்மதி அரிசி வந்து 305 கிராம் வந்து எடுத்து கழுவிட்டு ஃபில்டரை வச்சு ஃபில்டர் பண்ணி கொஞ்ச நேரம் ஃபில்டர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து போட்டுட்டு எந்த கப்பில் வந்து நீங்கள் பாஸ்மதி அரிசி எடுத்தீங்களோ அந்த கப்பில் டபுள் பங்கு வந்து தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. கறி அவிச்ச தண்ணியை ஃபஸ்ட்டு எடுத்து அதில் வந்து மெஷரிங் கப்பில் எடுத்து ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கலர் பவுட்ரு வந்து கேசரி பவுட்ரு ஒரு சின்ன பிஞ்சு எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டு கேஸ் ஸ்டவ்வில் வந்து சிம்மில் வந்து 10 நிமிஷம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. இதை எடுத்து இந்த மாதிரி வந்து நல்லா ஒரு கிண்ணத்தில் எடுத்துகிட்டு கிண்ணத்தில் சாதத்தை போட்டு நல்லா அமுக்குன்னு அமுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கவுத்தி போட்டிங்கன்னா ஒரு தட்டில் வச்சு இந்த மாதிரி வட்டமாக வந்துடும். இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டு உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்க ஒன்றும் இல்லாமல் சாப்பிடுங்க. நன்றி.